போற்றும் ராஜாதிராஜன் மண்ணில் வந்தாரே தேவாதி தேவன். இன்னோர் போற்றும் ராஜாதிராஜன் மண்ணில் வந்தாரே தேவாதி தேவன். பீட்டர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. பீட்டர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. வாழும் மாந்தரை மீட்டிடவே மீண்டும் ஆளுகை தந்திடவே. வாழும் மாந்தரை மீண்டும் ஆளுகை தந்திடவே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாய் ஆக்கி கொண்டாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாய் ஆக்கி கொண்டாரே. தொலைந்து தூரம் போன போதோ தொலைவு பாராமல் ஓடி வந்தா. தேடி நம்மை கண்டு கொண்டே தோளில் தூக்கி வைத்து கொண்டா. மீட்பன் கரத்தில் இருந்து நம்மை எவரும் பறித்திட முடியாது. மீட்பன் கரத்தில் இருந்து நம்மை எவரும் பறித்திட முடியாது. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாய் ஆக்கி கொண்டாரே. பாவசேற்றில் மூழ்கி போனோ கிருபையாலே மீட்டு கொண்டா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் பாவம் எல்லாம் நீக்கிவிட்டா. பாவியாக பார்ப்பதில்லை, நீதிமானாக பார்க்கின்றாரே. பாவியாக பார்ப்பதில்லை, நீதிமானாக பார்க்கின்றாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாய் ஆக்கி கொண்டாரே. கரங்களை தட்டி கிங்டம் கிட்ஸ் சந்தோஷப்படுத்துவீங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா குழந்தைங்கள மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இல்லை இல்லைங்களா? நல்ல நிலவன்னு யாரை சொல்கிறாங்கன்னா குழந்தைங்கள தான் சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லதை சொல்லி பாருங்களே, அவங்க நல்லதை கேட்பாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு. நீ 10 மணிக்கு வர முடியலன்னா, அக்கா நான் சாப்பிட்டேன் அதனால தான் 10 ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணணும்னா சொல்லணும். உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த டைமுக்கு என்ன பண்ணணும்னா நீ வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, பசங்க அதில் உண்மையாக இருந்தாங்க. கரங்களை தட்டி அவங்களுக்கு அவங்க கரெக்டாக 9:50 போது ப்ரெசன்ட் ஆகிட்டாங்க. எனக்கு என்ன அக்கா நீங்கள் தான்க்கா லேட்டுன்னாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்தாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா பிள்ளைகளை நல்ல விஷயத்தில் வளர்க்கணும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதையே தான் கிங்டம் கிட்ஸில் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம். இப்போ நம்ம சபையில் இருக்கிற சகோதரி ராணிமா அவங்க பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அவங்களோடு இணைந்து நாமும் தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். அவரை பாடுறது மாதிரி வேறு ஏதாவது சந்தோஷம் இருக்குங்களா? அது எதுவுமே இல்லை. அவரை உயர்த்தி பாடி நன்றி சொல்லி மனசார கத்தரை பார்த்து தேவனை ஆராதிப்போமா?
ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வேளையிலும் நம்ம ஒரு பாடலை பாடி ஆவியானவர் நம்ம வரவேற்போமாக, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாளும்
நன்றி சொல்லு. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லு. அவர் ரொம்ப நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை தெளி தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கு கண்டேன் அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். தேனை சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும்ல. அந்த தேனை நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் உடம்பு கேடே இல்லை. ஆனால் சர்க்கரை சாப்பிட்டிங்கன்னா கேடு. ஆனால் ரெண்டுமே இனிப்பு தானே. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ மதுரம் இருக்குங்களாமா. எவ்வளோ சாப்பிட்டாலும் அது எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதில் கேடே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஏதோ வேறு ஏதாவது பேசினோம்னாக்க அது ஆரோக்கியமே இல்லை. அதை பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நம்ம கிங்டம் கிட்ஸ்லேருந்து ரித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து ரித்விக் கர்த்தருடைய வார்த்தையை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. கரங்களை தட்டுங்க. அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க இப்போதான். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 23:1. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:21. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. அடுத்த ரித்விக் வருவாங்க. அவங்க உங்ககிட்ட கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவாங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. நாலு மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்தாலும் சரி, 10 சொல்லி கொடுத்தா கரெக்டாக சொல்லிடுவாங்க. அவங்க கரங்களை தட்டுங்க. அதுக்காக இப்போ சாம்பிளுக்கு தான் 2 பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வர முடியல, அடுத்த டைம் வந்துடுவாங்க. ஓகே, இப்போது முக்கியமான ஒரு கட்டம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விசுவாச அசெம்பிளி திருச்சபையில் நடைபெறாத ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. அதனால் டான்ஸ் ஆடுறவங்களாம் முன்னாடி வந்துடுங்க. டான்ஸ் ஆடுறவங்களாம் கைகளை தட்டி, சின்னவங்களுக்கு எப்படி பெரியவங்க கை தட்டி எப்படி என்கரேஜ் பண்ணாங்க, அப்படி பெரியவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் கை தட்டுறதுல அவங்க எந்திரிச்சு வந்துடணும். எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மையினார் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினார் திருப்தியாக்குகிறார். இப்போ என்ன விஷயம்னா, எல்லாம் 1 வயசு 2 வயசுன்னு கூடிக்கிட்டே போகும். இங்கே கம்மியாயிடுச்சு. எல்லாத்துக்குமே இப்போ 40 வயசுனா 4 வயசு ஆகிட்டாங்க. 30 வயசு இருந்துச்சுன்னா 3 வயசாக மாறிட்டாங்க. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அவங்க உங்களுக்காக சின்ன பிள்ளைங்களுக்காகலாம் ஆடி காமிக்கிறாங்க. Jumara, 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 sing la la, gloria. Jumara, 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 sing la la, gloria. Jumara, 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 sing la la, gloria. Jumara, 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 jumara.
வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கரையுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கரையுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா, உன்னை வாழாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா, உன்னை வாழாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவீங்களா? நிறையா பேர் மிஸ் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துக்குவேன். ஓகே, ஏசப்பா நம்ம கூட இருக்கிற மரத்தில் இருக்கிற சகையுவை ஏசு பார்த்தார். சகைவை யாருமே பார்க்கலங்க.
சகையுவை குள்ளமாக இருந்தார். அவர் வரிசை வசூல் பண்ணுறவர், டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவர். அவரை பார்த்தா யாருக்காவது பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. யாருமே அவன்கிட்ட போகாத, அவன் ஒரு மோசமான ஆள். குழந்தைங்க கூட போனால் அவன்கிட்ட ஏன் முட்டையை வாங்கி சாப்பிட்ட, அவன்கிட்ட போகாத அப்படின்னு சொன்னவங்க. ஆனால் சகையுவை யார் மட்டும் பார்த்தாங்கன்னா இயேசு மட்டும் பார்த்தாரு. சகையுவை பார்த்து அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியிலையும் அவர், ஏன்னா அவர் ஷார்ட்டாக இருக்கனால மரத்து மேலே ஏறி இயேசு எப்படி இருக்காருன்னு பார்க்கணுன்னு நினச்சாரு. பார்த்தோட்டிக்கு என்னாச்சுன்னா ஏசப்பா பார்த்துட்டாரு. வா சகையு, என்னப்பா பண்ணிகிட்ருக்க, நீ கீழே இறங்கி வா. ஆனால் யாருனாலும் ஒதுக்கலாம், யாருனாலும் வெறுக்கலாம். நீ உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் போகலாம், ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன்னு ஏசப்பா சொன்னார். நீ கீழே இறங்கி வா. நீ கீழே இருக்கேன்னு நினைக்கிறல்ல, உன்னை நான் மேலே கொண்டு வரேன், உன்னைய தலையாக்குறேன் நான் அப்படின்னாரு. சகையுவை பார்த்து சொன்னார். அதே மாதிரி உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்கிறாரு, நீங்கள் கீழே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் என்னை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மோசமாக பார்க்குறாங்க, மோசமாக நினைக்கிறாங்க. ஆனால் நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன், நல்லது தான் செய்கிறேன் நினைக்கிறீங்களா? ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, உங்களுடைய மனசை ஏசப்பா பார்க்குறாரு. உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழே கொண்டு போகாமல் மேலே கொண்டு போவார். இதுக்கு நான் 100% கேரண்டி கொடுப்பேன். இல்லை 1000% கேரண்டி கொடுக்க முடியும்னா அதுவும் நான் கொடுப்பேன். இல்லை அதை விட நிறைய அதுக்கும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். நான் அவர் சொன்னதை செய்வார். அவர் அதுலேருந்து மாறவே மாட்டார். ஆமாம். இப்போது நம்ம முக்கியமான ஒரு விஷயம், என்ன ஒரு விஷயம்னாக்க, ஒரு வர்ஷிப்பை கேட்டுட்டு அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா தேவனை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசவே மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? இன்றைக்கி 6 பேர் பேச போகிறாங்க. 6 பேர்த்த கூப்பிடலாமா? 6 பேர் வாங்க, கரங்களை தட்டி. நிறையா விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ஏசப்பா ஒருத்தர் கூட மட்டும் இல்லை, எல்லாத்துக்கு கூட ஏசப்பா இருக்கிறாரு, எல்லாத்துக்கு கூட ஏசப்பா பேசுவார். அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறத நம்ம கேட்க போகிறோம். சரிங்களா? என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைமு. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச டைமு. அதனால் இப்போது நம்ம அந்த விஷயத்துக்குள்ளாக போகலாம். கரங்களை தட்டுவோம். நல்லா ஜோராக கை தட்டலாங்களா? இதுதான் உங்கள் ஜோரா? இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டுங்களேன். பட்டிமன்றத்தை அங்கே பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றத்தை டிவியில் பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றத்தை டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நேரில் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? நேரில் கேட்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது வெறும் பட்டிமன்றமாக மட்டும் இருக்காது, இதில் நீங்கள் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்சம் உங்கள் முகத்தை நல்லா வச்சுக்கோங்க. ரொம்ப அப்புறாணியாக இருக்கிறீங்க நீங்கள், கொஞ்சம் நல்லா முகத்தை வைங்களேன். சந்தோஷமாக இருங்களேன்னு சொல்லுங்களேன். சே, உங்களுக்கு சொல்லவே தெரில, போங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. புத்தாண்டில் உங்கள் முகம் புன்னகையோட இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே, இது நாள் வரைக்கும் நம்ம முகம் நிறைய பேர்த்த புண்படுத்தியிருக்கலாம். இன்றைக்கி உங்கள் புன்னகை நிறையா பேர்த்தினுடைய காயத்தை ஆற்றும். ஓகே, சரி, நம்ம என்னத்தை தான் பேச போகிறோன்றதை முதல்ல கேட்டுடலாங்களா? என்ன பேச போகிறோன்னு கேட்டுடலாங்களா? இந்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னா, வேறு வழியே இல்லை, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். சரிங்களா? வேறு வழியே இல்லை, நீங்கள் பொறுத்துக்கிட்டு உட்காந்து தான் ஆகணும். குளிர்துனாலும் தாங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரிங்களா? இக்காலத்து மனிதர்களின் இருதயம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாக இருக்குதா, இல்லை ஏற்றுக்கொள்ளாத இருதயமாக இருக்குதா? அப்படின்னா நீங்கள் உடனே தீர்ப்பு சொல்லக்கூடாதுங்க. இப்போ பேசுவாங்க, சரிங்களா? பேசுவாங்க. ஏற்றுக்கொள்கிற இருதயம் இருக்குதா, இல்லை ஏற்றுக்கொள்ளாத இருதயம் இருக்குதா அப்படின்றத இங்கே பாருங்க.
இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. நீங்கள் பொசுக்குன்னு ஏற்றுக்கொள்கிற இருதயம்னு சொன்னால் எப்படி? நீங்கள் ஏற்றே கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேச வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்கிற இருதயம் இருக்குது அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஓகே, ஏற்றுக்கொள்கிற இருதயம் அவன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சகோதரி மாளவிக்கு அவங்க வந்திருக்காங்க. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம மத்தியில் மணிவேல் பிரதர் வந்திருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டலாங்களா? அவருக்கு உற்சாகப்படுத்தலாம். அப்புறம் நம்ம மஞ்சக்கொம்பையிலேருந்து யோவான் அண்ணா வந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி வரவேற்கலாங்களா? ஓகே. அடுத்து ஏற்றுக்கொள்ளாத இருதயம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏற்றுக்கொள்கிறவங்களும் இருக்கிறாங்கங்க. எத்தனை ஏற்றுக்கொள்கிற இருதயம் இருக்குது. ஏசப்பா எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறாருன்னு சொல்ல வராங்க. நம்ம மத்தியில் இருக்கிற ஜீவராணி அம்மா, அவங்கள கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாங்களா? ஆமேன். அடுத்து நம்ம ரூத் அம்மா அவர்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாங்களா? அடுத்து சாரதம்மா அவர்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? ஓகே. இப்போ நேராக நீங்கள் பார்க்குறதுலே தெரியுது, நீங்கள் போங்க அவங்கெல்லாம் பேசிட்டோன்ற மாதிரி பார்க்குறீங்க. சரி, அவங்கள நம்ம வர வச்சிடலாம். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், இக்காலத்து மனிதர்களுடைய இருதயம் நிஜமா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற இருதயமாவா இருக்கு? அதைத்தான் சொல்ல வராங்க நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி மாளவிக்கு. அவங்கள கரங்களை தட்டி வரவேற்கலாங்களா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பட்டிமன்ற நடுவர் அவர்களே, இரு அணிகளிலும் பேசுவதற்கு தயாராகி அமர்ந்து கொண்டிருக்கும் பேச்சாளர் அவர்களே, அவையில் வீற்றிருக்கும் தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பட்டிமன்றத்திற்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். தங்கள் அனைவருக்கும், வருகை புரிந்த தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தொடங்கி என் உரையை துவங்குகிறேன். அதாவதுங்க, இந்த கால மனுஷங்க இருதயம் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தர் எதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரோ அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. எதெல்லாம் பண்ணாதப்பா, இது உன் லைஃபுக்கு நல்லதில்லை சாமி அப்படின்னு விளக்குறாரோ அதெல்லாம் தேடி 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 போய் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தா கர்த்தரோட பேச்சை கேட்டிருப்பாங்கல்ல. கேட்காதனால தானே கர்த்தர் எதெல்லாம் வேணான்னு விளக்குறாரோ அதை தேடி தேடி போய் பண்ணுறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னில் அன்பு கூறு, உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசின்னு சொல்லியிருக்காருல்ல. நம்ம பிறரை நேசிக்கிறோம் இல்லை, அது நீங்களே சொல்லிட்டீங்க பிறரை நேசிக்கிறது இல்லைன்ட்டு. நம்ம எக்ஸாம்பிள் ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படி? கொஞ்சம் ஒத்துக்காம பண்ணுங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு குடும்பத்திலேருந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம அன்பை எங்கே காட்டுவோம்னா நம்ம குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் காட்டுவோம். குடும்பத்துலேருந்து தான் மற்ற இடத்துக்கும் அன்பு போகும். ஃபஸ்ட் நம்ம குடும்பத்துலேருந்து போகலாம். ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க? கணவன், மனைவி, பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு கணவனுக்கு வருவோம். கணவனுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, புருஷர்களே உங்கள் மனைவியிடம் அன்பு கூறுங்கள்னு சொல்கிறாரா? எங்கே வம்பு தான் கூறுறோம். அதுதாங்க நடுவர் நானும் சொல்கிறேன், வம்பு தான் கூறுறாங்க. அன்பு எங்கேயாச்சும் கூறுறாங்களா சொல்லுங்கள்? இல்லவே இல்லை. ஏதோ இலக்காட்டில் இல்லைனா வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. யாருன்னா எதுனா சொல்லியிருப்பாங்க. அந்த டென்ஷனை எங்கே வந்து காட்டுவாங்க? வீட்டுக்கு வந்தாட்டி மனைவி கிட்ட தான் காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள ஒரே ஆறுதல் அவங்க தான், அவங்க கிட்ட தான் காட்டி அவனு என்ன பண்ணுறது? அப்புறம் அதுக்குன்னு இப்படிங்களா? அது அன்பு காட்டலாமே எங்கள் நடுவரே. அன்பை தான் காட்டணும். எல்லா கோவம், வெறுப்பு எல்லாத்தையும் வந்து மனைவி கிட்டே தான் அவங்க காட்டுறாங்க. மனைவி, கணவன் இப்படி இருக்காரு, மனைவி எடுத்துக்கலாம். மனைவிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கர்த்தருக்கு கீழ்படிக்கிறது போல உன்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம கீழ்படுகிறோம்? அதை தவிர வேற எல்லாம் பண்ணுவோம். ஆமாங்க நடுவரே, அதை தவிர எல்லாமே பண்ணுறோம். அதாவது கர்த்தர்கிட்ட இங்கே வந்து பேசுகிறோமா, நம்ம பேசுகிறோமா? ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு ஏசப்பா அப்பா இப்படி ஆயிடுச்சேப்பா அப்படி ஆயிடுச்சேப்பா அப்படி பேசுகிறோம்ல. ஆனால் நம்ம ஏன் கணவன் கிட்ட பேசுறதில்ல? ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்துல உட்காந்து எங்க வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்களா அப்படின்னு பேசலாமே. கர்த்தருடைய வார்த்தையே பேசலாமே. கர்த்தருடைய வார்த்தை எக்கச்சக்கமாக பைபிளில் இருக்குல்ல, அதை பேச மாட்டேங்கிறாரு. அதுதாங்க, ரெண்டு சைடுமே அன்பு இல்லாதனால தான் நான் பேச வந்திருக்கேன் இன்னைக்கு. பேசுங்க நல்லா பேசுங்க. அதாவது மனைவியாகட்டும் கணவனாகட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து அந்த அன்பு போகணும். எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க. கர்த்தர் எவ்வளோ அன்பை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அங்கே போனாதான் அங்கேருந்து நமக்கு வரும். நம்மளே இங்கே முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் எங்கேருந்து? கர்த்தருடைய வார்த்தையே கேட்டால் தானே, அந்த இருதயத்தில் ஏற்றுக்கிட்டா தானே நம்ம கிட்ட இருந்து அன்பு வரும். கர்த்தருடைய வார்த்தையே இங்கே கேட்கறது இல்லை. சரி, பேரண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ பிள்ளைங்க கிட்ட வரலாம்.
பிள்ளைங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? பிள்ளைகளே, நிறைய சொல்லியிருக்கிறாரு. உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிக்கிறது போல கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? நம்ம எங்க கீழ்ப்படுகிறோம்? எங்க அப்பா அம்மா அப்படி எதுனா சொன்னாங்கன்னா போம்மா போ பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா? என்ன சொல்லியிருக்காரு? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரா? அதை தவிர எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். அவங்க சந்தோஷமாக மட்டும் வச்சுக்கிறதே இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எதிர்த்து பேசுறது, அவங்க சொல்கிறத செய்யாமல் இருக்கிறது. எப்போவுமே நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க? நல்லதை மட்டும்தான் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியும் தானே. தெரிஞ்சிருந்தோம் ஏன் அவங்க பேச்சை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம்? அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் எதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்கிறாலும் அதை தேடி 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 போய் செய்வானுங்க. அதுதான் நம்ம பயிலுங்க. அதாவது நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ் பண்ணுவாங்க. அவங்க லவ் பண்ணுற பிள்ளைங்கிட்டயோ பசங்கிட்டயோ பேசுவாங்க. விடிய 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 பேசுவாங்க. அப்படி என்னதான் பேசுவாங்க தெரியும். ஆனால் நமக்கு அதில் அப்புறம் 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 அது மட்டும்தான் அவளுக்கு, வேறு எதுவுமே கேட்காது. அதாவது அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கூட அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாம்மா, என்ன நடந்துச்சு தெரியுப்பாப்பா, அதெல்லாம் பேச மாட்டாங்க. அங்கே ஃபோன் போயிடும். இன்னைக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா, சொல்லுமா சொல்லுப்பா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. கர்த்தர் வேலை நடத்துறியா ராஜா, நடத்துன்னு இருப்பாரு. வீட்டில் அடி உழுகுது இல்லை, அடி உழுகும் போது எங்கே போய் பேசுறது? அதான் கேட்டா சொல்றாங்க, கர்த்தர் தானே சொல்லியிருக்காரு நம்ம வந்துட்டு நம்மளை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கணும்ட்டு, அதனால தான் நாங்கள் நேசிக்கிறோங்கிறாங்க. இதெல்லாம் எங்கத்த போய் சொல்ல, இதெல்லாம் அவங்களுக்கே ஓவரா இல்லையான்னு தெரில. அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் நம்மளை பார்த்து. அதாவது நமக்கு அன்பு கூறுறதுக்காண்டி அவர் அவ்வளோ அன்பை சேர்த்து வச்சு டெய்லி என் பிள்ளை என்கிட்ட வந்து பேசுமான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காரா. நம்ம கர்த்தரை தவிர எல்லாத்தையும் பேசுகிறோம், எல்லா நியாயமும் பேசுவோம். அதுவும் நல்லதை பேசினா பரவாயில்ல, எல்லா நியாயமும் பேசுகிறோம். அதாவது என்னோட ஃப்ரெண்டோட தம்பி தான் அந்த பையன் வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கிறான் காலேஜ். 20 அரியர் வச்சுருக்கான். அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா வெறும் 7 அரியர்னு தான் சொல்லியிருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்க அப்பா அவனோட ஹால் டிக்கெட்டோ இல்லை காலேஜில் என்ன பண்ணுறான் பையன் அது கூட தெரியாமல் இருக்காரு. வேலைக்கு போகிறோம், சம்பாரித்து கொடுத்தா போதுமா வீட்டுக்கு, அது மட்டும் கணவனோட வேலை கிடையாது. வேற என்ன பண்ணணும்? மனைவியை பார்க்கணும், பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும், அவங்களெல்லாம் பார்க்கணும்ல. அது தவறிடுறாங்க. அம்மாங்களுக்கு சொல்லவே வேண்டாம், எந்த சேனலில் எந்த சீரியலோட தெளிவாக தெரியும். ஆனால் நம்ம பையன் என்ன பண்ணுறான், புள்ள என்ன பண்ணுது தெரியுதா, பார்க்குறீங்களா? அது ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட போய் 5 நிமிஷம் பேசுறீங்களா உட்காந்து? நாடகத்தில் எந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க, எந்த மருமகள் என்ன பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியும். அதுவும் நடுவரே, அது பின்னாடி வருது, முன்னாடியே கணிச்சிடுறாங்க இவங்களே. சண்டை வரலனாக்க ஏன் சண்டை வரல நம்ம யோசிச்சோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னாட்டி நீங்க சண்டை வந்திருக்குமே நம்மளே கணிக்கிறோம்ல, நம்ம பிள்ளை என்ன பண்ணுது, பையன் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறோமா? அதுதான் சொல்கிறேன், ஒரு அன்பு கூறுறது கூட நம்மளால அது கூற முடியல. அதுவும் நம்ம குடும்பத்துக்கிட்டே கூற முடியல, அப்புறம் எங்கே நம்ம பிறர்கிட்ட கூற போகிறோம், கர்த்தர்கிட்ட கூற போகிறோம். அவர் சொல்லியிருக்காருல்ல, அன்பு கூறுன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த வார்த்தையை நம்ம கேட்டிருந்தோம்னா இன்னத்துக்கு நம்ம அன்பு கூர்ந்திருப்போம், கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் ஏற்றிருப்போம். நம்ம இருதயம் எப்படியா இருக்குன்னா ஆவிக்குரிய முதிர்ச்சியாக அடைஞ்சிருக்கோம். அப்படி இல்லாதனால தான் இன்னும் குழந்தைத்தனமாக உட்காந்து சீரியல் பார்த்துட்டும் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம் நம்ம. இன்னொன்று, ஐயோ அப்பா அதெல்லாம் சொன்னால் போயிட்டே இருக்குங்க லிஸ்ட்டு குடும்பத்தை பற்றியெல்லாம். அதாவது ஏதோ சர்ச்சுக்கு மாறோம், கர்த்தரோட வார்த்தையை கேட்குறோம், ஆராதனை பண்ணுறோம், போகிறோம். அப்படி இருக்கவே கூடாது. நம்மனா அப்படி தான் இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம்ல, ஏன் அதை படி வாழ்றதில்ல? ஏன்னா நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கிறது இல்லை. அந்த வார்த்தையை காதில் கேட்குறோமா, அவ்வளோதான். சர்ச்சை விட்டு வெளியே போயாச்சா, ஐயோ இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரிலையே, என்ன காய் இருக்குன்னு தெரிலையே, அது இதுன்னு புலம்பல் மட்டும்தான் நமக்கு போகுது. அதாவது பயப்படாதன்னு நம்ம கர்த்தர் சொல்லியிருக்காரு தானே. நம்ம எதுக்கு பயப்படுறோம்? எல்லாத்த நினச்சும் பயம். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் எதுக்குங்க பயம்? லைஃப்பை நினச்சி பயம். ஐயோ என்ன பண்ண போகிறேனோ தெரிலையே, நான் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேனோ தெரிலையே, என்ன எனக்கு ஜாப் கிடைக்குமோ, என்ன சேலரியில் கிடைக்குமோ, எதுக்கு பயப்படுறீங்க? மேரேஜை நினச்சி பயம். ஐயோ என் பிள்ளைய எப்படி நான் கரை சேர்க்க போகிறேனோ எனக்கு தெரியலையே, எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் தானே நம்மளை உருவாக்குனாரு. அவருக்கு தெரியும்ல எந்த நேரத்தில் எந்த இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும்னு அவர் திட்டம் போட்டு வச்சிருக்காரு. நம்மளை விட அதிகமான திட்டம், நம்ம மேலே அதிகமான அக்கறையை வச்சு அவர் வச்சிருக்காரு. நம்மளை படைக்கும் போதே அப்படி தானே படைச்சிருக்காரு. நமக்கு தேவையானதை அவர் அறிஞ்சிருக்காரு, நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் அறிஞ்சிருக்காரு. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? இன்னொரு பயம், அதை சொன்னாலே போதும், கடன். கர்த்தர் சொல்லியிருக்காரா, நீயோ கடன் கொடுப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரா? நீ கடன் வாங்க மாட்ட, நீ தான் கடன் கொடுப்ப, அப்படி சொல்லியிருக்காரு தானே. அப்புறம் எதுக்கு கடனை நினைச்சு பயப்படுறீங்க? அது வாங்கினேன் எனக்கு தாமா தெரியும் அப்படிங்கிறாங்க எல்லாரும். கர்த்தரோட வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கிட்டாங்க, இந்த பயங்கிறது சுத்தமாக அவங்க கிட்ட வந்திருக்கவே வந்திருக்காதுங்க நடுவரே.
கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னோட கற்பனைகளை கை கொள்வீர்கள்னு சொல்றாரு. அதாவது உங்களோட சத்துருக்கு சிநேகிங்க, நன்மை செய்யுங்க, கடன் கொடுங்க. வீட்டிலையே அன்பு கூறுறதுல இதில் எங்கே பக்கத்தில் சத்துருக்கிட்ட ஸ்நேகம்? அதாவதுங்க, என்ன பண்ணுறோம், நம்ம வேலைக்கு போகிறோம் வரோம், அப்படியே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சமாச்சு கேட்கணும். நம்ம லைஃபுக்கு நம்ம சம்பாரிச்சிட்டோம் அது மட்டும் போதாது, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். இயேசு வந்துட்டு சபைக்கு தலையாக இருக்கார் இல்லைங்களா? நம்ம அதோட சரீரமாக இருக்கோம் இல்லையா? நம்ம தலையாக இருந்து, அதாவது நம்ம மூளை எப்படி பண்ணுன்னா, நம்ம நடக்கணும்னா அது நினைக்கும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்வோம். இங்கே கர்த்தர் நினைக்கிறத ஆட்டோமேட்டிக்காக செய்கிறோம்? கண்டிப்பாக இல்லைங்க. அதாவது அக்கிரமத்தினாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த நம்ம கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோட கூட உட்கார செய்திருக்காரு. அப்போல்லாம் நம்ம யார்? ராஜா வீட்டு பிள்ளை. அப்படியா நம்ம இருக்கோம்? அப்படியாங்க இருக்கோம்? கண்டிப்பா இல்லை. அன்பே இல்லை, அப்புறம் எங்க நம்ம அங்கே விசுவாசிக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை? அன்பு இருந்தால் தானே அது விசுவாசமும் வரும். இது மட்டுமாங்க, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து இருதயத்தையும் ஒன்றாக்கினார் சொல்லியிருக்காரு கர்த்தர். அங்கேயே அவர் நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க தானே. இன்னும் எதுக்கு நம்ம பவுண்டரி செட் பண்ணிருக்கோம்? அவன் அப்படி சொல்லிட்டான், நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன இப்படி சொல்லிட்டா நான் பேச மாட்டேன். காட்டில் நான் அப்படி சொல்லிட்டா நான் பேச மாட்டேன். எதுக்கு பவுண்டரி செட் பண்ணுறோம்? கர்த்தர் அப்போவே சொல்லியிருக்காருல, நம்ம 2 பேர்த்தையும் ஒன்றாக்கிட்டாரு. எதுக்கு நம்ம பிரித்து பார்க்குறோம்? பிரிவினை, அங்கேயும் பிரிவினை. நற்கிரையை செய்ய தேவனுடைய செய்கையாக இருக்கோங்க நம்ம. அதை யாரும் இங்கே செய்கிறதே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மோசே தாத்தா இருந்தார்ல, மோசே தாத்தா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குனாரா கர்த்தர் மோசேவை கொண்டு. எகிப்திலிருந்து விடுதலையாகும் போது கர்த்தர் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் போற்றி துதிச்சாங்க, பாடினாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. அதே செங்கடலுக்கு வந்து நிற்கும் போது என்ன பண்ணாங்க? எங்களை அங்கே சுடுகாடு இல்லையா இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தாங்க நாவு கர்த்தர் நல்லதை செஞ்சா புகழ்ந்தோம், அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கர்த்தர் இருக்காரான்னு கேட்குது. இதை எங்கே போய் சொல்கிறது? நம்ம இருதயம் தான் இதுக்கு காரணம். அதில் வசனம் இல்லை, அதனால தான் இப்படி ஆகுது. தேவன் சொல்கிறார், விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும், சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள்னு சொல்றாரு. இங்க அன்பை வழங்கவே மாட்டேங்கிறோம். இதுல எங்க அன்பை கூட்டி வழங்குறது? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறதே இல்லைங்க. அது இருதயத்தில் ஏற்றுக்கொள்றதே இல்லை. அதனால தான் நம்ம மனசில் துளி கூட அன்பு கிடையாது. அன்பு இல்லாதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்றது உள்ள இருதயம் வந்துட்டு வெறுமையாக இருக்குது, கல்லாக இருக்குது. அதாவது இங்கே அன்பே இல்லை, அப்புறம் எப்படி கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் நிற்கும்? நீங்கள் அன்பு கூறுங்க. அதாவது என்னோட வார்த்தைகள் யாவற்றையும் சிரித்து கடந்து விட வேண்டாம், சிந்தித்து தெளிவடையுங்கள் என்று எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா ஜோராக கை தட்டுறீங்களா? வந்து படன்னு பேசிட்டாங்கல்ல, ஒன்றொன்னா தூக்கி வைக்கிறாங்க. இப்படி இல்லை, அப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீங்கள் இது கேட்குறது கிடையாது, கணவன் அன்பு மனைவி கிட்ட போகிறது கிடையாது, மனைவி கணவருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதே கிடையாது, இப்படியே சொல்லிட்டு போகிறாங்கல்ல. ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, சொன்னாங்க பாருங்க, இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சாதான், இதெல்லாம் செஞ்சாதான் நாம் வசனத்தை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்னு அர்த்தங்கிறாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லாட்டினா இல்லை. அப்போது அவங்க வசனத்தை ஏற்றுக்கொள்கிறது இல்லைங்கிறாங்க. சரி, இவங்க பொழப்பு என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவங்களை கரங்களை தட்டி வரவேற்கலாம் ஜீவராணி அம்மா அவர்களை. ஆமென். அவங்க வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஏற்றுக்கொள்கிற இருதயம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இன்னொரு முறை நல்லா கை தட்டுங்களேன். ஏங்க குளிர்லாம் போகுங்க, நல்லா கொட்டாய் விடாதரா, நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எல்லாருக்கும் நன்றி, நடுவருக்கும் நன்றி, ஸ்தோத்திரம். மாளவிகா சகோதரி சொன்னாங்க, அன்பே நம்ம காட்டுறதில்லைன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையே தப்புங்க. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா அன்பு காட்டி வளர்க்கவும் தான் அவங்க இன்றைக்கி ஒரு சகோதரியாக இந்த இடத்துல நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்புறம் அவங்களோட கூட பிறந்தவங்க, அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே அவங்களோட அன்பை பார்த்து தான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க. கணவர் வந்து அன்பு காட்டுறதில்ல, கணவர்கிட்ட நம்மளும் அன்பு காட்டலைன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. கணவர்கிட்ட அவங்க என்னதான்
வம்பு பண்ணினாலும் கோவிச்சுக்கிட்டாலும் பெண்களான நம்ம அவங்கள்ட்ட தனிவாக பொறுமையாக நம்ம தப்பை உணர்ந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அவங்கள்ட்ட தன்மையாக நடந்துக்கிறதுனால தான் அவங்க ஒரு மனுஷனாக இருக்கிறாங்க. குடும்ப தலைவியாக நம்ம இருந்தாலுமே அவங்களுக்கு பணிவாக நம்ம இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை நடத்திட்டு வர்றோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு விட்டுட்டு போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு நம்மளோட மனசில் வச்சு ஒவ்வொரு நேரம் அந்த வார்த்தைங்களை நம்ம அசை போடுறதுனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம பொறுமையாகவும் அன்பாகவும் அவரோட சுபாவத்தை வச்சு நம்ம வழி நடக்கணும், அந்த குடும்பத்தை நம்ம நடத்தணும், நம்ம பிள்ளைங்களை அந்த வழியில் கொண்டு போகணுன்னு நம்மளே யோசிப்போம். வேலை செய்யும்போது யோசிப்போம், வீட்டில் வேலை செய்யும்போது யோசிப்போம், குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ போய் நின்னாலும் அந்த இடத்துல ஏசப்பா இந்த இடத்துல நான் நிற்கிறேன், உம்முடைய சுபாவம், உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபையினால எங்களை வழி நடத்துங்கன்னு நிறைய இடங்கள்ல நம்ம யோசித்துருக்குறோம். யோசித்து உண்டா இல்லையா? அங்கெல்லாம் அப்படிதான் யோசிக்கிறீங்களா, இல்லை கடுகு தீர்ந்து போச்சு சக்கரை தீர்ந்து போச்சுன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் யோசிக்க மாட்டோம் நடுவர், அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். சரி சரி, அதே மாதிரி யோசிக்கலன்னா நல்லது தாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் இந்த 3 அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும், அங்கே எப்படி உண்மையான ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசியிருக்கிறத நம்ம வாசித்தா தெரியும். அந்த அதிகாரம் 3 அதிகாரங்களையும் நான் அடிக்கடி வாசித்து பார்ப்பேன். வாசித்து பார்த்தப்ப தான் எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப போட்டி, ஒரு மாதிரி குடும்பத்தில் மூத்தவங்களாக இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை, அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் முழுமையாக இந்த வேதாகமத்தை வாசித்து வரும்போது தான் எனக்கு அந்த ஆண்டவருடைய அந்த உண்மையான அன்பு, அந்த சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு கிருபையும் கிரியை செஞ்சிச்சு என்னோட வாழ்க்கையில். நான் சொல்கிறேன் உண்மையாலும் குடும்பத்தில் பிள்ளைங்களை நம்ம வழி நடத்துகிறோம், பிள்ளைங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு அந்த சகோதரி சொன்னாங்க. நான் சொல்கிறேன், ஒரு பையன் 12வது முடிக்கிறான் அப்படின்னா அவனோட மார்க் எவ்வளவு, அவன் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிடுவானா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லா பெற்றோருக்கும் இருக்கும். ஆனால் உண்மையாலும் பையன் அரியர் ஒரே ஒரு பாடம் விட்டுட்டாலும் நம்மளோட மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக ஐயோ நம்ம பையன் ஒரு அரியர் வச்சிட்டானே, பாஸ் ஆகலையே அப்படிங்கிற ஒரு மன தயக்கம் பதட்டம் நமக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு வரும், ஒரு கோபம் வரும். நீ அவனை நல்லா கவனிக்கல, அதனால தான் அவன் ஃபெயில் ஆயிட்டான், நீ நல்லா கவனித்து படிக்க சொல்லியிருந்தேன்னா அவன் பாஸ் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லுவார் கணவர். ஆனால் அந்த இடத்துலையும் என் பையன் 1 மாதமோ 2 மாதமோ அந்த அரியரை கிளியர் பண்ணி பாஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்குறோம். பெற்றவங்களாகிய நம்ம கொடுக்கவும் தான் அவன் அந்த பாடத்தை எழுதி உடனே பாஸ் பண்ணி அவன் அந்த 12வதுங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை முழுமையாக பெறுறதுக்கு அவன் அந்த அரியரை கிளியர் பண்ணால் தான் அவன் பெற முடியும், அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும். அந்த ஒரு அன்பு பாசம் நம்மள்கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு போகவும் தான் அவன் படிப்பில் ஒரு முதல் இடத்திற்கு வரக்கூடிய ஒரு நிலைமையவும் நம்ம அவனுக்கு கொடுக்குறோம். அப்புறம் சொன்னாங்க, மாளவிகா சொன்னாங்க, எல்லார் இடத்துலையும் அன்பு காட்டுற மாதிரி நம்ம சர்ச்சிலையும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சரி எல்லாத்துலேயும் நம்ம அன்பு முழுசாக காட்டுறதில்ல, அந்தந்த இடத்துல நம்ம பேசிட்டு விட்டுட்டு போயிடுறோன்னு அவங்க சொன்னாங்க. அது தப்பு. நம்ம சபைக்குள்ளே எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி வெளியில் போனாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சரி நம்ம காட்டில் வேலை செய்கிற இடத்துலையும் சரி நம்ம பேசுகிறத வச்சு தான் அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க. நம்ம முறுமுறுப்பாக கோவமாக அவங்கள்ட்ட பேசணும்னா இவ சர்ச்சுக்கு போகிறாளாமா, இவள்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேச நம்மளை பார்த்தா அவங்க விலகி போயிடுவாங்க. ஆனால் அப்படி நம்ம நடந்துக்கிறது இல்லை. ஒரு சிலர் நடந்தாலும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சபைக்கு போகிறோம், நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்ம இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, அதிகமாக கோவப்படக்கூடாதுன்னு நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். நான்லாம் சொல்லியிருக்கிறேன், நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன். யார் என்ன பேசினாலும் சரி கோவமாக பேசினாலும் அந்த இடத்துல சிரிச்சுட்டே அமைதியாக உட்காந்துக்கிருவேன். நீ பேசினா பேசிட்டு போமா அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நம்மளோட இருதயத்துக்குள்ளே உண்மையாலுமே அவரோட சுபாவம் அவருடைய அன்பு அது நமக்குள்ளே கிரியை செய்யவும் தான் நம்ம பிறரிடத்துலையும் நம்மளோட குடும்பத்துலேயும் நம்ம பிள்ளைங்கள்ட்டையும் நம்ம அதிகமாக அன்பு காட்டுறோம். அவங்கள நல்ல வழியில் நடத்துறதுக்கு நம்மளும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இப்படி இருப்பா, இந்த வழி போனால் அது தப்பு,
நீ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது. அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும்போது, இப்போ பையனுக்கு ஒரு பைக்கே வாங்கி கொடுத்து அவனோட விருப்பத்துக்கு நம்ம கொடுக்குறோன்னு வைங்க, வேகமாக போகக்கூடாது, பொறுமையாக போகணும். நம்ம பொறுமையாக கூப்பிட்டு பையன்ட்டு அதை சொல்லும்போது கேட்டுக்கிற அந்த உணர்வு, நம்ம அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாசத்துக்குள்ளே, அந்த அன்புக்குள்ளே பிள்ளைங்க கட்டுப்படுறாங்க. கட்டுப்படாத பிள்ளைங்களையும் நம்ம கூப்பிட்டு வச்சு பொறுமையாக பேசினாலே, ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசும்போது நிச்சயம் நம்மளோட வார்த்தைக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க. அதிகாரம் பண்ணக்கூடாது, அன்பாக பணிவாக அவங்கள கூப்பிட்டு பேசணும். பிள்ளைங்கள்ட்ட பேசினா நிச்சயம் அவங்க நம்மளோட அன்பை புரிஞ்சுக்குவாங்க. தேவனுடைய வார்த்தையை பற்றி நான் சொல்லும்போது என் பையன் சொல்லுவான் அடிக்கடி, எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறியம்மா அப்படிம்பான். ஆனால் ஒரு சில நேரம் அவனே சொல்லுவான், வாங்கி கொடுத்த புதிய ஏற்பாட்டில் பாதி வாசித்துட்டு வந்திருக்கிறேம்மா, போதுமா அப்படிம்மா. இன்றைக்கி சர்ச்சுக்கு வரும்போதே நான் சொல்லிட்டு வந்தேன், பட்டிமன்றத்தில் பேசணும்ப்பா அப்படின்னு. என்னம்மா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஏதாவது கருத்து எழுதுனீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆண்டவருக்குள்ளே நான் அனுபவித்த அந்த அனுபவத்தை வச்சு நான் பேசுகிறேன், நான் எது கருத்தெல்லாம் எடுத்து எழுதலை அப்படின்னு சொன்னேன். சரி பேசிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னான் பையன். அந்த ஒரு முழு பாசத்தோடு அவன் அதை சொல்கிறான் என்கிட்ட, சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு. இந்த காலத்தில் வாலிப பிள்ளைங்க அதிகமாக சர்ச்சுக்கு வராமல் வீட்டிலே உட்காந்து அந்த செல்லை நோண்டிக்கிட்டு வீணாக இது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த சமயத்தில், இந்த நாளில், இந்த புது வருடத்தை நினைவு கூறுறதுக்காக வேண்டி எத்தனையோ இளைஞர்கள் சபைக்கு ஓடுறாங்க. பெற்றவங்களோட பாசம், அவங்க பட்ட அந்த கஷ்டம், அந்த அனுபவங்கள் அவங்கள ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வைக்கிறதுக்கு அவங்களுடைய மனதை நல்ல ஆண்டவர்கிட்ட திறந்து கொடுத்ததுனால தான் அவங்க அந்த சபையில் போய் நிற்கவோ தேவனுடைய வார்த்தையை கேட்கவோ அவங்களால முடியுது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு 10 நிமிஷம் அவங்க கண்ணீர் வடித்து ஜெபித்து அவங்களோட நோய்களோ தேவைகளோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அவங்களுக்கு அதை செய்கிறாரு. அந்த அற்புதத்தை அவங்க உணரும்போது உண்மையாலுமே அவங்க இருதயம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிறைய வாலிபர்கள், எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வருடத்தில் வந்திருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், செல்லுலேயும் பார்த்துருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட இருதயம் நிறைய உண்டாயிருக்குது. இனியும் வர்ற இந்த புது வருடத்தில் அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அநேக ஆத்துமாக்கள் சபை நிறைய இருப்பாங்க. அன்போடு இந்த பட்டிமன்றத்தில் விடைபெறுகிறேன். ஆமென். நல்லா கை தட்டுங்களேன். நீங்கள் கை தட்டுறது என்னமோ நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பாக இருக்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அந்த அன்பை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அன்பாக இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்க அன்பை காட்டுறாங்க. நிஜமாலுமேங்க அவங்க வீட்டில் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ என்னென்னலாம் சொன்னாங்களோ அது அப்படியே அவங்க வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க தெரியுங்களா. ஏதாவது தப்பாக ஆயிடுச்சுனாக்க நிஜமாலுமே உடனே மன்னிப்பு கேட்டு அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா ஒப்புரவாயிடுவாங்க. இதை கண்ணார பார்த்த ஆளு நான் தான். என் கண்ணு முன்னாலேயே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. நான் சின்ன பையன் தான், ஆனால் என் கண்ணு முன்னாலேயே மன்னிப்பு கேட்டாங்க, ஒப்புரவானாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஒரு முறை நல்லா கைத்தட்டுங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏற்றுக்கொள்கிற இருதயம் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தையை. இப்போது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தியில் இருக்கிற மணிவேல் பிரதர் சொல்ல வருகிறார். கரங்களை தட்டி வரவேற்கலாங்களா. என் மத்தியிலே இங்கு வந்திருக்கும் திருச்சபை குடும்பத்தினர் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நமது நடுவர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய பட்டிமன்றத்தின் தலைப்பை ஆரம்பிக்கிறேன். மக்களிடத்தில் அன்பு இருக்கின்றது, இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அன்பு காட்டுற இடம்
ஒவ்வொரு இடத்தில் மட்டும் ஒரு சிலரிடம் மட்டும்தான் அன்பை காட்டுகிறார்கள். மற்றவர்களிடம் அன்பு என்பதே வெளிப்படுவதில்லை அவர்களிடமிருந்து. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர்களிடத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் நல்லவர்களாக தெரிகிறோம். அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு என்ன தெரிகின்றது, நல்லவன் நம்மளுடைய ஃப்ரெண்டு நல்லா இருக்கான், நல்லது பண்ணுறான், எப்பொழுதுமே நமக்கு நல்லதே செஞ்சிட்ருப்பான், அதனால் வந்துட்டு நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவன் வந்துட்டு நம்மள்ட்ட என்ன சொல்கிறான், அன்பாக பேசுகிறான், பழகிறான். அதுதான் ஒரு உதவியை நம்ம அவன்கிட்ட செய்யாமல் விட்டுட்டோம். பணம் கேட்கும்பொழுது பணம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்கா உடனே அவனுக்கு கோபம் வந்துடுது. என்ன இவ்வளோ நாள் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தானே, இப்போ வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி வீசுகிற மாதிரி பேசிட்டு போகிறானே, என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் இருக்கிறானே, இவன்ட்டு இன்னுமே வேண்டாமே அப்படின்னு இருக்கும்பொழுது பார்த்தாக்க அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அன்பு இருக்குமா, இருக்கவே இருக்காது. இப்போ பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்ட்ட வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற நேரத்தை டைமிங் சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சுனாக்கா, பள்ளிக்கு நீ போகிறக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புப்பா, பள்ளியில் வந்துட்டு கரெக்டாக நீ போய் படிச்சுட்டு நல்லபடியாக வரணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கி நல்லபடியாக ஒரு நல்ல வேலையில் போய் இருந்து நல்லா இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுதும் அவர்களிடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா சொல்கிறத இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க. ஆனால் போய் ஒழுங்காக வந்து படிக்கிறாங்களா இல்லையான்னு அப்பா அம்மாங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கிற நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அன்பு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க இதே நேரத்தில் வந்து திருச்சபைக்கும் வராங்க. திருச்சபைக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஸ்டார்ட்டுன்னு சொல்கிறாங்க. 10:30 வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் ஒரு 10 மணிக்கு வரலிட்டும் பரவாயில்லைங்க, ஒரு 10:30 வரலாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்கள்ட்ட கிடையாது. கரெக்டாக வந்து ரிட்டர்ன் முடிகிற டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணிக்கு முடியுதுனாக்கா டைம் வாட்சவே தான் பார்த்துட்ருப்பாங்க. வாட்சவே பார்த்துட்டு இருந்து மணி ஒன்றாச்சா சரி ஒன்றாச்சு, ஓகே ரைட்டு, வெளியில் போகலாமேன்னு மடான்னு வெளியில் ஓடுறதுக்கு தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி திருச்சபையில் வந்துட்டு என்னென்ன சொன்னாங்க அதை வந்துட்டு இப்போ சொன்னதை வந்துட்டு எதாவது கொஞ்சமாக யோசித்து பார்க்குறாங்களா, அது கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்தோமா சரி சர்ச்சுக்கு எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போகலாம், எல்லாருமே வேலைக்கு தான் போகிறாங்க, நம்மளும் போகலாமே, காசு கிடைக்குமே அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒன்றுமே வேறு எதுவுமே கிடைக்கிறது இல்லையே. எதுக்கு நம்ம போய் சர்ச்சுக்கு போகிறோமா, சரி கொஞ்ச நேரம் சேரில் தானே உட்காரோம், போயிட்டு உட்காந்துருந்துட்டு அங்கே என்ன போனோம்னாக்கா அவங்க சொல்கிறத வந்து கேட்குறோமா, ஒழுங்காக கேட்குறது இல்லை, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு பேசாமல் போயிடுறோம். பார்த்தா 1 மணிக்கு மேலே ஆச்சுனாக்கா ஒரு டீ இருக்குது, சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் இருக்குதுன்னு தராங்களே, அதையாவது வாங்கி சாப்பிட்டுன்னு பேசாட்டு வந்துடலாமே. இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு என்ன சமையல் பண்ணலாம், என்ன பண்ணி சாப்பிட்லாம், நம்ம இந்த சமையல் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கறி வாங்கிட்டு போய் சமைச்சோம்னாக்கா வீட்டுக்கார் வந்து ஏற்றுக்குவாரா, மீன் வாங்கிட்டு போனா பிரசங்கத்தை யாரும் கேட்கறது இல்லை, எல்லாம் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தாக்கா சர்ச்சில் இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் போயிட்டு சர்ச்சிலலாம் என்னமா பேசுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டு தாங்க அவங்க சொன்னது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே போய் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா வந்து இங்கேருந்து கேட்குங்க, என்ன பேச விடுங்க கொஞ்சம். அந்த 1 மணி நேரம் மெசேஜில் டீ என்ன டீ வரும், என்ன பிஸ்கெட் வரும்னு தான் உங்கள் யோசனையா? அந்த யோசனை அதே யோசனையில் தான் வாழ்ந்துட்டு இவங்க பாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க கடமைக்கு. ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பணும், நம்பிக்கை தான் மனுஷனுடைய வாழ்க்கையேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா அதில் என்ன பயன் இருக்குது? வேலைக்கே போகிறோம், வேலைக்கு எதுக்கு போகிறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களை படிக்கிறாங்கனாக்கா படிக்க வைக்கிறதுக்கு காலேஜுக்கெலாம் போகிறாங்கனாக்கா அவங்களை சேர்த்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் போய் சேர்த்தாக்கா பணம் வேணும். பணம் இருந்தால் தானே சேர்க்கணும். போய் ஜாயின் பண்ணுவாங்க, படிப்பாங்க. அதுக்குன்னு நம்பி அதை நம்பிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு தான் ஓடுறதுக்கு பார்க்குறீங்க. ஆனால் சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்து இருக்கலாம், இருந்து பார்த்து சர்ச்சில் எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வரவங்கள எல்லாத்தையும் இன்னும் நல்லபடியாக என்கரேஜன் பண்ணி நல்லபடியாக வர வைக்கலான்னு சொல்லலாமே. அதுங்க பழக்கமே இல்லையே. அந்த மாதிரி தானே வந்துட்டு நம்ம பாட்டுக்கும் சரி நம்ம போகிறோமா சர்ச்சுக்கு எப்பொழுதும் போயிட்டுருக்குறோமா, நம்ம போயிட்டுருக்கலாம், மற்றவங்க வந்தால் என்ன வராட்டி நமக்கு என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்ட்டு ஒரு இதாக இருக்கிறோம். மற்றபடி மற்றவங்க எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அன்புங்கிறதே கிடையாது தானே. அன்பே இல்லாமல் தானே இருந்துட்டுருக்குறாங்க. எந்த அன்பில் இருக்கிறாங்க? வந்திருக்கிறவங்க பார் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சரி இருந்தாலும் நடுவர் அவர்கள் இருந்துட்டு பார்த்துட்டு சரி இவ்வளோ பேர் பரவாயில்ல, நமக்குன்னு வரவங்க வரட்டும், வரவங்களும் வந்துட்டு கர்த்தர் இன்னைக்கும் ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்திருக்கவங்க நம்பிக்கையோடு இருந்தாங்கனாக்கா அது கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்கனாக்கா என்ன நடக்கும்? வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. கடைசியில் வந்தது பின்னாடி தான் யோசித்து பார்ப்போம், நம்ம அப்பயே வந்துட்டு ஒழுங்காக வந்து பாஸ்டர் சொன்னதை கேட்டிருந்தா ஆயிருக்குமா, எல்லாம் நல்லா நடந்திருக்குமா, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுருக்குமா அப்படின்னு பின்னாடி தான் யோசித்து சங்கடப்படுவோம்.
நம்மளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு அடிபட்டுருச்சுனாக்க வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை இப்படி பண்ணாக்கா கரெக்டாக இருக்குங்களான்னு யோசிச்சு பார்க்கணும். யோசனை இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஏனதானு செஞ்சோம்னாக்கா ஒன்றும் அதில் பயனே இல்லை. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, நல்லபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அன்போடு இருக்கணும், பாசத்தோடு இருந்தோம்னா தான் நமக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அது அனைத்தும் நன்மைக்கே. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல்னு திருக்குறளில் கூட இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உதவின்னு நமக்கு ஒன்று கேட்டாக்கா நம்ம அந்த உதவியை செஞ்சாக்கா அது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அதை பார்த்தீங்கன்னா செய்கிறது இல்லையே. அவங்களே நமக்கு விரோதி ஆகிட்டாங்க, அவங்களுக்கு போயிட்டு நம்ம எதுக்கு உதவி செஞ்சுட்டு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள்ட்ட எங்கே இருக்குது அன்பு? அன்பே இல்லை தானே. அன்பு இல்லாத நிலைமையில் தானே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த நிலைமையில் தானே இருக்கிறாங்க. கடைசியாக சொல்லிக்கிறேன், இத்தனை வருடமாக 2007ஆம் ஆண்டிலிருந்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா 2026ஆம் ஆண்டு தொடங்க போகுது. 20 வருஷம் பக்கம் சர்ச்சு நடந்துகிட்ருக்குது. இந்த சர்ச்சை நடத்தி கொண்டு இருக்கிற நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் சின்ன பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் சிஸ்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா கரங்களை தட்டலாங்களா இன்னொரு முறை? ஏங்க, ஒரு பிஸ்கெட்டை பற்றி 1 மணி நேரம் யோசிப்பீங்களா? ஒரு டீயை பற்றியா யோசனை? சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன கறி வாங்கலாம், எங்கே போய் வாங்கலாம், கறி ரேட் என்ன, இப்படியா யோசித்துக்கிட்டு இருப்பீங்க? அதை கேட்டு ரொம்ப மனசு வலிக்குதுங்க. பாருங்க, ஏற்றுக்கொள்ளாத இருந்தீங்க தான் இருக்குதான். சர்ச்சில் உட்காந்து கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் நீங்கள் கடன் இல்லாமல் வாழ வைப்பார்னு சொன்னால் நான் எந்த கடையில் போய் கறி வாங்குறது, முடிஞ்சா டீ கொடுப்பாங்களா இல்லையா, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா எங்கே கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போகும்? எவ்வளோ அருமையாக சொன்னார் பாருங்க அவர். இன்னொரு முறை நல்லா கரங்களை தட்டலாங்களா? ஆளு தான் இங்கே, ஆவி எங்கெங்கேயோ உலாத்துது இல்லைங்களா? இப்போ கூட அப்படி தான் பட்டிமன்றத்தில் அவர் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு. சில பேர் சிக்கன் பிரியாணியா இல்லை வேற என்ன பிரியாணி, எப்போ போடுவாங்க, இவங்க சும்மா லொடன்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. உங்கள் யோசனை ஃபுல்லாக நிறையா பேர்த்துது எங்கே இருக்குது? அதுலேயும் ஸ்மெல்லு வேறு தூக்கி அடிக்குதுங்களா? அதனால் யோசனை எல்லாம் அங்கேயே தான் இருக்குது. இப்படி தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுறோம், கேட்குறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. இல்லை அப்படிலாம் நாங்கள் கேட்கறது இல்லைன்னு ரூத் அம்மா சொல்ல வராங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தேர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா, கர்த்தருடைய அதாவது ஏசப்பாவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதே அவருடைய வார்த்தையை நம்மளோட இருதயம் ஏற்றுக்கொண்டதுனால தாங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட இருதயம் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா ஏசப்பாவை நம்ம சொந்த இரட்சகராகவே ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோங்க. எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட இருதயத்தை எப்படி தொட்டுச்சு அப்படின்னு சொன்னால், ஆளுகை செஞ்சு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஏசப்பா எனக்காக தான் வந்தார், எனக்காக தான் மரித்தார், என்னுடைய சாபத்தை, என்னுடைய பாவத்தை, என்னோடய வியாதியை அவர் சிலுவையில் சுமந்துட்டாருன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம விசுவாசத்தோடு நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதுனால தாங்க இன்றைக்கி நம்ம ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அதுதாங்க உண்மை. நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட இருதயம் ஏற்றுக்கொண்டுச்சுன்னு நான் சொல்கிறேங்க உறுதியாக. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடந்தவங்களில் நம்ம பைபிளில் அநேகரை பார்க்குறோம். அதில் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பவுலையாவை வச்சுக்கலாங்க. பவுலையா ஆண்டவருடைய வார்த்தையை அவரோட இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி அவர் ஒரு கொலைகாரராகவும் பகைக்காரராகவும் பழி வாங்குறவருமா இருந்தாருங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவரோட இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்க, அவர் நிறைய சபைகளை உருவாக்குனார், நிறைய சீசர்களை உருவாக்குனாருங்க. அதுக்கு அன்னைக்கு விதைச்ச விதை இன்னைக்கு வளர்ந்து நிற்குதுங்க. எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை பாஸ்டருங்க, எத்தனை சபைங்க. அப்போ ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வசனம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதுனால தாங்க இது நடந்தது. என்ன கை தட்டுறீங்க? டக்குன்னு என்ன புரிஞ்சுதுன்னு கை தட்டுறீங்க நீங்க? அது எப்போங்க? 2050 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 50 வருஷத்துக்கு முன்னாடி விதைச்ச விதை தாங்க ஐயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க ஐயா, அநேக சபை இருக்குதுங்க ஐயா. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இந்த ஊர்ல ஒரே ஒரு திருச்சபை தான் இருந்துச்சுங்க ஐயா. இன்னைக்கு இந்த ஊர்ல எத்தனை திருச்சபைங்க ஐயா, எத்தனை பாஸ்டருங்க ஐயா. அப்ப ஆவிக்குரிய வார்த்தை அவங்களோட இருதயம் ஏற்றுக்கொண்டதுனால தானங்க ஐயா அது நடந்தது.
அதே போல் அந்த அன்னைக்கு விதைச்ச விதை வந்து இன்னைக்கு எப்படி உருவாகி இருக்குது அப்படின்னா, வாலிப பிள்ளைங்க வாலிப பசங்க எத்தனையோ படிப்பு இருக்குதுங்க, எத்தனையோ காலேஜ் இருக்குதுங்க. ஆனால் இன்னைக்கு பசங்க வந்து வாலிப பிள்ளைங்க வாலிப பசங்க வந்து பைபிள் காலேஜை தேர்ந்தெடுத்து பைபிள் காலேஜில் போய் படிக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவங்க இருதயம் ஏற்றுக்கொண்டதுனால தானங்க அவங்க அங்கே போய் படிக்கிறாங்க. அது நடந்தது இல்லைங்க. எத்தனை வாலிப பிள்ளைகள் வாலிப பசங்கள் வழி தப்பி போய் கொண்டிருக்கிற காலத்தில், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பைபிள் காலேஜில் படித்து இன்றைக்கி ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிறதுக்கு நிறைய சபைகளை உருவாக்குறாங்க, நிறைய சீசர்களாக உருவாக்குறாங்கங்க. அதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காலகட்டத்திலையும் இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாக தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. அப்போ அதே போல் சபையிலேயும் சீசர்களை உருவாக்குறதுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சிங்கிற வார்த்தையை வந்து நமக்கு போதகர்கள் போதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிங்கிற வார்த்தையை நம்ம இருதயம் ஏற்றுக்கொண்டதுனால இந்த 2025 எங்களுடைய திருச்சபையில் நடந்த சாட்சிகளை நான் சிலதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க. இந்த 2025 ஆவிக்குரிய முதிர்ச்சிங்கிற சத்தியத்தை பாஸ்டர் போதிச்சதுனால, அந்த வார்த்தைகளை இருதயம் ஏற்றுக்கொண்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? திருச்சபையில் பாடல் குழுங்கிற ஒரு குழு மட்டும்தான் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்போ ஜெபக்குழுன்னு ஒரு குழுவும் உருவாகி பாடல் குழுவும் ஜெபக்குழுவும் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கங்க. அந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய முதிர்ச்சிங்கிற அந்த சத்திய வார்த்தை இருதயம் ஏற்றுக்கொண்டதுனால சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்கங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா இருக்கிறாங்கங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றாங்கங்க. அப்போ ஆவிக்குரிய அந்த வார்த்தை வந்து அவங்களோட இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதுனால தானங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய முதிர்ச்சிங்கிற சத்தியத்தில் இன்னும் அதிகமாக பாஸ்டர் மூலியமாக போதிச்சாங்க. என்ன தெரியுங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஒளியாகவே இருக்கிறாருங்கிற சத்தியத்தை போதிச்சாருங்க. அந்த சத்தியத்தின் வார்த்தையை இருதயம் ஏற்றுக்கொண்டதுனால திருச்சபைக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு தெரியுங்களா? அதாவது ஏசப்பா வந்து அப்போ சீசர்களை எப்படி உருவாக்கி 2 பேராக ஒவ்வொரு ஊருக்கு அனுப்புனாரோ, அதே போல் இந்த ஆண்டில் நம்ம திருச்சபையில் சீசர்களை உருவாக்கி வாக்கு பிரேயர்னு 4 திசையில் இருக்கிற ஊருக்கு அனுப்புனாருங்க. அப்போ இது ஆவிக்குரிய முதிர்ச்சியின் வார்த்தையை இருதயம் ஏற்றுக்கொண்டதுனால தானங்க. அன்னைக்கு ஏசப்பா எப்படி சீசர்களை வந்து உருவாக்கி அனுப்பிவிட்டு யார் உங்களை அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க, சமாதானத்தை சொல்லுங்கன்னு சொன்னது போல் வாக்கு பிரேயர் போன இடத்துல எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய கணவனுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சியின் வார்த்தை நம்ம இருதயத்தில் சுமந்து கொண்டது போனதுனால தானங்க அங்கே ஜெபம் பண்ண முடிஞ்சது, அவங்களுக்கு சமாதானத்தை சொல்ல முடிஞ்சது. அதே போல் தேவன் ஒளியாக இருக்கிறாருன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒளி எப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பிரகாசிக்குதுங்க. குடும்பத்துக்குள்ளே பிரகாசிக்கிறதுனால தான் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஐக்கியமாக இருக்குது. இன்றைக்கி கூடி பாருங்கள், எத்தனை குடும்பமாக பிள்ளைகளோட கணவன் மனைவியோட எத்தனை பேர் வந்து இன்றைக்கி ஆண்டவரோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இங்கே உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தானேங்க. அப்போ இந்த அன்பு வந்து வார்த்தை வந்து அவங்க